ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கரில் ஊற வச்ச ஒயிட் சன்னா சேர்த்துக்கிறேன். ஒரு பொட்டேட்டோவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இதை 4 to 5 விசில் நம்ம வச்சிடலாம். இப்போ பூரி பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1 hour 45 minutes ஊறினா பூரி நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். இப்போ விசில் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சன்னாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதிலேருந்து நம்ம உருளைக்கிழங்கையும் அதிலேருந்து கொஞ்சமாக சன்னாவையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகா பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட்டு பண்ண மிக்ஸிலையும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutesக்கு வேக விட்டுடலாம். 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சன்னாவை சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சன்னா மசாலா ரெடியாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக இதில் கரம் மசாலா, கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த மாவை மறுபடியும் இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா பூரி நல்லா சாஃப்டாக வரதுக்காக. இதை 3 பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸை மட்டும் சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மினி பூரி மாதிரி தான் பண்ண போகிறேன். நார்மல் சோளா பூரி மாதிரி பெருசாக பண்ணலை. நம்ம குட்டி குட்டியாக பண்ணி கொடுக்கும்போது பசங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் பெருசாக பண்ணாமல் குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். நம்ம பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பூரியாக போட்டு நல்லா ப்ளஃபி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எல்லா பூரியும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நமக்கு மினி பூரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டாட்டா, டேக் கேர்.